ஓஐசிஎல், ஏஓ எக்ஸாமுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. எந்த மாரி கொஸ்டின் இருக்கும் அப்டின்னா, ஈஸி டூ மாடரேட்டா தான் இருக்கும். ஸோ அப்ரோச்சபிள் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ரீசனிங் செக்ஷன பொறுத்தவரை 4லிருந்து 5 செட் வர பசில்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி 4. இந்த சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன் மாதிரி ஒரு 8லிருந்து 12 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்க அப்ரோச் பண்ணணும். இதெல்லாம் நல்லா ப்ராப்பரா அட்டெண்ட் பண்ணிட்டு, கடைசியா 1 மார்க் கொஸ்டின்ஸ மிஸ்செலேனியஸ் பேஸ்டு பேர் டெஸ்ட் மீனிங் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. அதே மாரி உங்களுக்கு டிஐ செக்ஷன் ஆப்டிட்யூட் செக்ஷன பொறுத்தவரை உங்களுக்கு மெஜாரிட்டி டிஐ 2 செட் கேட்டுருவாங்க. ஸ்பீட் மேக்ஸ்லேருந்து அப்ராக்ஸிமேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக்லேருந்து ஏதாச்சும் 2 கேட்டு 10 கொஸ்டின் வரை கேட்டுருவாங்க. மீதி எய்தர் கேஸ்லெட், அரித்மெட்டிக்கா இருக்கும். சில நேரம் இந்த டிஐ அப்படிங்கிறது 5 5க்கு பதிலா 6 6ஆ கேட்பாங்க. ஸோ டிஐ அப்ராக்ஸிமேஷன எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்கா முடிக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ குயிக்கா முடிச்சுட்டு, அரித்மெட்டிக்ல செலக்டிவா பெர்ஃபெக்ட்டான கொஸ்டின செலக்ட் பண்ணி, அதுக்கான ஆன்ஸர் எடுங்க. பெஸ்ட் அட்டெம்ப்ட்ட குடுத்துட்டு வாங்க. ஓகேங்களா? அட்டெம்ப்ட் வந்து எக்ஸாம் முடிச்ச உடனே நான் சொல்றேன், எது பெஸ்ட் அட்டெம்ப்ட்ன்ட்டு. எக்ஸாம் லெவல் பார்க்காம இப்ப நம்ம கெஸ் பண்ண முடியாது. அண்ட் இங்கிலீஷ் செக்ஷன பொறுத்தவரை வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ், கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆர்சில ஒரு சில கொஸ்டின்ல ட்ராப் இருக்கும். அந்த கொஸ்டின் மட்டும் லாஸ்ட்ல அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஈஸி லெவல் எக்ஸாம் அப்படிங்கிறதால உங்களுக்கு பின்னாடி நிறைய ஈஸி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு டஃப்பான கொஸ்டின்ல நிறைய நேரம் உட்காந்துட்டு ஈஸியான கொஸ்டின்ஸ அட்டெண்ட் பண்ணாம வந்துரக்கூடாது. ஸோ சூஸ் கொஸ்டின் வைஸ்லி. கஷ்டமா ஒரு கொஸ்டின் ஃபீல் பண்றீங்கன்னா, மார்க் பண்ணிட்டு கடைசியா நீங்க அத அட்டெண்ட் பண்ணுங்க. பேரா ஜம்பல்ல ஓவர் டைம் எடுக்க வேண்டாம். ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஈஸி கண்டுபிடிக்கிறது. உங்களால பேராகிராஃப் ஈஸியா கிராக் பண்ண முடிஞ்சா கிராக் பண்ணிடுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, அத நீங்க லாஸ்ட்ல ட்ரை பண்ணுங்க. இந்த நான் சொன்னேன் இல்லையா? வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம், சென்டென்ஸ் அரேஞ்ச்மென்ட், ஃபில்லர், கிளாஸ் டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு பேரா ஜம்பல் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சில நேரம் பேரா ஜம்பல் நம்மளால ஆன்சர் எடுக்க முடியலன்னா, சைக்காலஜிக்கலி பின்னாடி தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் கூட கஷ்டமா ஃபீல் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஈஸியான பேப்பர நீங்க கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ப்ராப்பரா கொஸ்டின் செலக்ஷன் பண்ணுங்க. அதுக்குன்னு இந்த கொஸ்டின் தான் நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணணும்லாம் கிடையாது. டைப்பா வச்சுக்கோங்க. டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு அந்த டாபிக்ஸ்ல எது கிடைச்சாலும் அட்டெண்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டினா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுவேன். அப்படியெல்லாம் கால்குலேட்டிவா அட்டெண்ட் பண்ண வேண்டாம். எது அட்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டாபிக்ஸ மட்டும் லாஸ்ட்ல அதாவது இப்ப இங்கிலீஷ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்டைரக்ட்டா கேட்ட ஆர்சி கொஸ்டினோ, பேரா ஜம்பல் கஷ்டமா இருந்தா அது மட்டும் கடைசி அட்டெண்ட் பண்ணிக்கணும். மீதி எது கிடைச்சாலும் அட்டெண்ட் பண்ணிட்டே போயிடுங்க. அதே மாரி தான் ஆப்டி அண்ட் ரீசனிங்லயும். ஓகேங்களா? மேக்ஸிமம் அப்ரோச்சபிளா தான் கொஸ்டின் இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, என்ன அட்டெம்ப்ட் குடுக்க முடியுமோ அத குடுத்துட்டு வாங்க. எக்ஸாம் முடிச்ச உடனே நம்ம மத்தபடி பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். மெயின்ஸ்க்கான பிளான் பெருசா போட்டுருக்கேன். அப்கமிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.